எல்லாருக்குமே சூப்பரான படம் ப்ரோ. பயங்கரமாக இருக்குது, எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு அவங்க படம் வேறு லெவல். நான் பயங்கரமாக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம், ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஃபேன்ஸ்லாம் ஒருத்தவங்க கூட சீட்டில் உட்காந்தே படம் பார்க்கலாம், அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணோம். நாங்கள் ஏற்கனவே இது ரிலீஸ் ஆகும்போது படம் மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ அது புது நியூ ரிலீஸ் மூவி மாதிரி இருந்தது. அது வந்து ஏவி அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு பயங்கரமாக இருந்துச்சு, எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டில் ஏவி போடல, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. செகண்ட் ஹாஃப் முடிஞ்சக்கப்புறம் போட்டாங்க, அதனால் வேறு லெவலில். எப்போதுமே கமலானா வைப்புன்ற மாதிரி செம்ம வைப்பாக இருந்துச்சு. தொண்டையை கட்டிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு கத்திட்டு இருந்தோம். பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். நான் இருக்காங்கன்னு ஒன் செகண்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. போட்டு நடிச்சு நான் பெருசா நீ பெருசா அடிச்சு காட்டு அந்த மாதிரி அடிச்சு காட்டியிருக்காங்க. பட் அவர் வந்தாலே எங்களுக்கு பிடிக்கும். எல்லாம் அவர் படம் எல்லாமே நாங்கள் அப்படி பார்ப்போம். அவர் வந்தாலே பிடிக்கும். எல்லா சீனும் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஒரு சீன் இது எப்படி ரிலீஸ் ஆனப்போ எப்படி ஓடிச்சுன்னு, அதனால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். எல்லா சீனுமே கூஸ்பம்ஸாக தான் இருந்துச்சு. லாஸ்ட்டில் இந்த கிளைமேக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. நல்லா என்ஜாய் பண்ணோம். தீபாவளி சாங் வந்து திரும்ப போட்டாங்க. திரும்ப அதுக்கப்புறம் 10 சாங்ஸ் 5 சாங்ஸ் போட்டாங்க. அதில் எல்லாம் டான்ஸ் ஆனோம். பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் ப்ரோ. எல்லாரும் பயங்கரமாக பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இட் காட் அ வெரி குட் மூமெண்ட். படம் ஃபுல்லாக வந்துட்டு சூப்பர் எமோஷன்ஸ். இல்லை பிரிண்ட் வந்து எமோஷன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கிரெடிட் உங்களுக்கு விஎஃப்எக்ஸ் தரல. நம்ம நிறைய ட்ரோல்லாம் பண்ணியிருக்கோம். நம்ம ஊர்லேயே பீஸ்ட் படம் வரும்போது நம்மளாம் ட்ரோல் பண்ணியிருக்கோம். அதில் கூட தப்பு கிடையாது. பட் அதை மாஸ்க் இல்லாமல் வரும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். சரி இருந்தாலும் ஸ்டார் பவர். பட் இந்த படம் சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாமே பிடிச்சிருந்தது. அர்ப்பிட் சாங்ஸ்லாம் எல்லா படத்துலேருந்தும் பாட்டு போட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட மேஷப் மாதிரிலாம் போட்டாங்க. அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. பார்ப்போம். படம் எடுத்திருக்காரு, தனுவேட்ஸ் மனுலாம் எடுத்திருக்காரு. அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த படம்லாம். பட் நம்ம பார்க்க ரீஎடிஷன் பண்ணி அதனால தானே போஸ்ட்பான் பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே. அதுக்கு வந்து பரவாயில்ல, வெயிட் பண்ணதுக்கு எங்களுக்கு போஸ்ட்பான் பண்ணப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போயே நாங்கள் டிக்கெட் போட்டிருந்தோம். திரும்ப ரீஃபண்ட் பண்ணி கஷ்டமாக இருந்தது. இப்போ திரும்ப பரவாயில்ல, எல்லாமே பக்காவாக பண்ணி ரீஎடிஷன் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. வந்து தீபாவளி இல்லை, இன்னைக்கு வந்து தான் தீபாவளி, அதனால் அது நம்மளுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. நான்லாம் எப்பயோ பார்த்துட்டேன். சூப்பரான படம். ஸோ அந்த டேரக்டர் வந்து ஒன்ஸ் அகைன் ஹி ப்ரூவ்ட் வைஸ் மாஸ்டர் இன் கிளாஸ். ஸோ பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா வந்துட்டு சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இப்போ அந்த ஷங்க்டரை வந்துட்டு ஃபுல்லாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏஆர் ரஹ்மான் நம்மளாம் தகுதி நம்மன்னு இல்லை, இப்போ இருக்கிற மியூசிக் டேரக்டர் பேசவும் தகுதி கிடையாது. பான்னு சத்த யாருக்குமே இல்லை ப்ரோ. ப்ரோ சாயபேங்கர் வந்துட்டு அவர் வளர்ந்து வராரு. அவர் போகிற பாட்டு நிஜமாவே டியூட்ல கூட நல்ல ஒர்க் தான் பண்ணியிருக்காரு. நோ கம்பேரிசன் யார். அண்ட் ஏஆர் ரஹ்மானோட யாருமே கம்பேரிசன் பண்ணல, ஈவன் தோ ஹி இஸ் அ குட் டேரக்டர். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம பான்னு கேட்டு இது கேட்கும் போது மெல்லிசே அழகாக இருக்குது. ஒரு படமாக அந்த பாட்டோட கேட்கும் போது எங்கெங்காலும் பிளேஸ் பண்ணணும்னு அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட தலையெழுத்தே மாற்றிடும். அப்படி நம்ம நிறைய மீம்ஸ்லாம் பார்க்குறோம். அது வந்து இந்த படத்தில் ஏன் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பெரிய ப்ளஸ்ன்னு காட்டியிருக்கு. இருக்கு அந்த வேர்ல்டில் வர அந்த சில கேரக்டர்ஸ் வந்து இதுலேயும் வரும். அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு எண்டிங்கு. பட் இந்த எண்டிங்கை தவிர வேறு எண்டிங் வச்சா இந்த படத்தில் வந்துட்டு சேன் ஆகிடும். அது நீங்கள் கதை பார்க்கும் போது புரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு எண்டிங் தான் டிசர்விங். படம் வந்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி எழுதும் போது ரைட்டிங்லேயும் இந்த படம் பெஸ்ட்டு. அதை விசுவலைஸாக வந்துட்டு எடுத்துகிட்டு வரும்போது தே ஹேவ் டன் ஜஸ்டிஸ் ஒரு டீமு. ஸோ அவங்க எப்போவுமே விஎஃப்எக்ஸ் வந்து பயங்கரமாக பண்ணுவாங்க. நம்ம நிறைய ஹிந்தி படத்தில் பார்த்துருக்கோம். ஜவான் அவங்களாம் கூட அதான் பண்ணாங்க. இதில் வந்துட்டு அவங்க பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே நம்ம ஆஃபீஸர் எப்படி இருப்பானோ அதை காட்டியிருக்காங்க. அது அழகாக வந்து விஷுவலைஸும் பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் எங்கேயுமே தட்டலை, அழகாக இருக்குது, சூப்பராக. அவங்களுக்கு இந்த படம் பண்ணுற எமோஷனில் இப்போ கண்டிப்பாக இன்றைக்கி நைட் நான் போய் பார்ப்பேன். தெரியல எங்கேயுமே. படம் ரொம்ப ஸ்லோ பேஸ்டு ஸ்க்ரீன் பிளே. ஆனால் வந்து எங்கேயுமே லேக் இல்லை, எங்கேயுமே ஸ்லோ இல்லை. படம் சூப்பராக வந்துட்டு காரணம் அந்த படத்தை பண்ண தாக்க. இந்த படத்தில் தமிழ் டைட்டில் வைக்காத போது எனக்கே டவுட்டாக இருந்தது, ஏன் வைக்கல, இவர் தமிழ் ஆக்டர் தானே, ஏன் வைக்கல அப்படின்னு. ஆனால் தேவை இப்போ எல்லாருமே மனப்படமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் புரிதல் அப்படி. இப்போ இந்த படம் அந்த படம் இல்லை, நம்ம எல்லா படத்தையும் கொண்டாடுறோம். நம்ம இன்னும் சொல்ல போனால் தமிழ் படத்தை மட்டும் தான் நம்ம கொண்டாடல, தமிழ் ஆடியன்ஸ் அங்கே தான் ஃபெயில் ஆகுறாங்க. ஏன் கொண்டாடலன்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஆனால் உலகம் ஃபுல்லாக கொண்டாடிட்டு இருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் கொண்டாடுறாங்க. அது போயிட்டு இருக்காரு. தெலுங்குல ஒரு படம், தமிழில் ஒரு படம், ஹிந்தியில் ஒரு படம். இது மேலே என்ன வேணும்? அதை நம்ம தான் கொண்டாடணும். நல்ல படம் வரும்போது கொண்டாடுங்க. கெட்ட படம் வருதா, கொடுத்த காசுக்கு ஒர்த்து இல்லையா, விட்டுருங்க. ஆனால் நல்ல படத்தை கொண்டாடலாம். இந்த படத்தை கொண்டாடலாம் கண்டிப்பாக. நல்லா இருக்கும்.